Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2024ல ஒரு வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன நக்கிள்ஸ். சோனிக் செகண்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல மாஸ்டர் எமரால்ட காப்பாத்தினதுக்கு அப்புறம் நக்கிள்ஸும் சோனிக் கூட சேர்ந்து பூமியிலே வாழ ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? ஆனா பூமியில இருக்கிற இந்த வாழ்க்கை அவனுக்கு சூட் ஆகவே இல்லை. எப்பவுமே ஒரு வேரியர் மோட்லயே இருக்கான். சாதாரணமா நடக்கிற விஷயங்களை கூட ஏதோ ஆபத்தா நினைக்கிறான். இதனால டாமோட காமெடி ஃப்ரெண்டான இந்த வேட் விப்பில தன்னோட சிஷ்யனா ஏத்துக்கிட்டு அவனை எக்கிட்னா மாதிரியே ஒரு வீரனா மாத்தணும்னு முடிவு பண்றான். சோனிக் முத பூமிக்கு வந்தப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏலியன்ஸை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குனாங்க. அதோட பேரு கார்டியன் யூனிட்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், சுருக்கமா கன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட்ல வந்த இந்த பெரிய ஆபீசரும் அவரோட டீமும் கன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் 2 பேரு அந்த பெரிய ஆபீசருக்கு தெரியாம நக்கிள்ஸ் அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸும் இருக்கு. இன்னொரு பக்கம் நக்கிள்ஸை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வில்லன் டீமும் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸும் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. இந்த மொத்த சீரிஸும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம்ங்கிறதுனால நம்ம வழக்கத்தை விட கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. எபிசோட் 1, த வேரியர். ஆக்சுவலா இந்த நக்கிள்ஸ் பைபிள்ல மஷ்ரூம் பிளானட்ல இருந்த ரோபோட்னிக்கை கூட்டிக்கிட்டு பூமிக்கு வந்து தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டு நல்லா உதவாங்கி அதுக்கப்புறம் என் கூடவே டீம் ஆகி அதே ரோபோட்னிக்கை எதிர்த்து சண்டை போட்டு மாஸ்டர் எமரால்டையும் பத்திரமா பாதுகாத்ததுக்கு அப்புறம் என் கூடவே ஒன்னா ஒரே குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் பூமியில வாழற இந்த வாழ்க்கையை அவனால ஏத்துக்க முடியலன்னு சோனிக்கோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த சீரிஸே ஆரம்பமாகுது. சோனிக் சொன்ன மாதிரி உடஞ்சு போன வீட்டை சரி பண்றதுக்காக வந்த ஒர்க்கர்ஸையே ஏதோ எதிரிங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நக்கிள்ஸ் ஒவ்வொருத்தரா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பாவம் நம்ம மேடி தான் எங்களை மன்னிச்சிருங்க, என் பையன் கொஞ்சம் குறும்புக்காரன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு கேட்கலான்னு பார்த்தா இவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஜாலியா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாசத்துல மட்டுமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள 4 தடவை விரட்டி விட்டு இருக்கான். ஒன்ன பிடிக்க வரும்போது நக்கிள்ஸ் தான் இந்த வீட்டையே உடைச்சான். ஆனா அதை சரி பண்ணவே விட மாட்டேங்கிறான்னு டெய்ல்ஸ் புலம்பிட்டு இருக்கான். யாராவது அவங்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்களாண்டான்னு மேடி புலம்புறாங்க. ஆரம்பத்துல இந்த பூமியில வாழறது எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க காட்டின அன்பால தான் நான் அதை ஏத்துக்க ஆரம்பிச்சேன். நக்கிள்ஸுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவங்கிட்ட பேசுறேன்னு சோனிக் சொல்றான். நக்கிள்ஸ் ஒன்ன சுத்தி நல்லா பாரு, இந்த கிரீன் ஹில்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படியோ போயிருக்கலாம். ஆனா இப்ப இதுதான் நம்ம வீடு, நீ அதை ஏத்துக்கணும். ஆரம்பத்துல எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா முயற்சி பண்ணா ஒன்னாலையும் இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு போறான். நக்கிள்ஸ் இதையெல்லாம் மனசளவுல புரிஞ்சுப்பான்னு பார்த்தா மறுநாள் காலையில தனக்குன்னு வித்தியாசமான ஒரு சேரை செஞ்சு வச்சிருக்கான். இதுதான் என்னுடைய சிம்மாசனம், இது உங்களுக்கு வேணும்னா நீங்க என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி வீட்டு ஹாலையே ஒரு சண்டை போடுற மைதானமா மாத்தி வச்சிருக்கிறத காட்டுறான். அதுல போட்டி போட போற ஆளா இந்த நாயை பிடிச்சி வச்சிருக்கான். அதுக்கு ஆப்போனண்டா வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேனை பிடிச்சி வச்சிருக்கான். பாவம் அவரு என்ன நடக்குதுன்னே தெரியாம மிரண்டு போயிருக்காரு. இதனால செம கடுப்பான மேடி இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. பதிலுக்கு நக்கிள்ஸ் ஏதோ சொல்ல வர சோனிக்கு உள்ள பூந்து இதோ வர்றா மேடி கோவமா இருக்கும் போது மட்டும் அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காதுன்னு அட்வைஸ் பண்ண நக்கிள்ஸும் அதை ஏத்துக்கிட்டு அமைதியா போயிடுறான். சரின்னு மேடி வேலைக்கு கிளம்பலான்னு பார்த்தா அவங்க கார்ல இருக்கிற சில பார்ட்ஸை காட்டி தான் நக்கிள்ஸ் இந்த சேரையே செஞ்சிருக்கா. டாம் வேற இப்ப ஊர்ல இல்லங்கிறதுனால இவங்களை டிராப் பண்றதுக்காக வேடுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவன் நான் என் வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் மெசேஜ் அனுப்புங்கன்னு வாய்ஸ் மெயில போட்டு வச்சிருக்கான். அதாவது நம்ம வேட் பீப்பிள் ஒரு பவுலிங் காம்படிஷன்ல தான் விளையாடிட்டு இருக்கான். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிண்டல் பண்ண இவன் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். அவளை சமாளிச்சு அடுத்த அட்டெம்ப்ட ட்ரை பண்றான். ஆனா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல அந்த மேட்சை தோத்துறான். இதனால கடுப்பான இவனோட டீம்மேட்டான ஜாக்கு ரெனோங்கிற நகரத்துல நடக்கிற ஃபைனல் மேட்சுக்கு இவனை விட்டுட்டு இந்த சின்ன பொண்ணை டீம்மேட்டா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு இவன் கேட்கறான். இந்த மேட்ச்ல நீ தோத்தது மட்டும் காரணம் இல்ல, இந்த சின்ன பொண்ணோட அப்பா அம்மா பெரிய கார் வச்சிருக்காங்க, அதுல போய் இறங்கினா கெத்தா இருக்குன்னு ரொம்ப சில்லியா காரணம் சொல்றான். பேசிக்கா இவன் ஒரு பவுண்டி ஹண்டருங்கிறதுனால வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு கிண்டலா சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நக்கிள்ஸை காட்டுறாங்க. அவனுக்கு ரொம்பவும் போர் அடிக்குது, என்னதான் பண்றதுன்னு கடுப்புல படுத்துட்டு இருக்கா. ஆனா சோனிக் அங்க வந்து காமிக் புக் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், வீடியோ கேம்ஸ் விளாடலாம், டான்ஸ் ஆடலாம், இன்னும் என்னென்னவோ பண்ணலாம், கிடைச்ச டைம்ல ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போறா. இதெல்லாம் எனக்கு சூட்டே ஆகல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க முன்னோர்களேன்னு இவன் வானத்தை பார்த்து வேண்டிட்டு இருக்கான். அங்க இறந்து போன எக்கினா இனத்தோட தலைவர் ஆன்மா ரூபத்துல வராரு.
இவர் பேரு பச்சக்க மேக். தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாஸ்டர் எமரால்ட காப்பாத்தியாச்சு. என் வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். நக்கிள்ஸ், உன்னோட வேலை இன்னும் முடியல, சொல்ல போனா இனிமேதான் ஆரம்பிக்குது. எக்கிட்னா இனத்தோட கடைசி ஆளு நீதான். சோ நீ ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனுக்கு எக்கிட்னாஸோட கலாச்சாரம் வழிமுறைகள்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை ஒரு முழு எக்கிட்னா வீரனா மாத்தணும். அப்பதான் நம்ம இனத்தோட பெருமை நிலைச்சு நிக்கும்னு சொல்லி வேட்விப்புல காட்டுறாரு. இவனை எனக்கு தெரியுமே, இவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லையேன்னு நக்கிள் சொல்றான். நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நீயும் இதே மாதிரி தான் இருந்த. வேட் மனசளவுல ரொம்பவும் தூய்மையானவன். ரெனோவில் நடக்கிற போட்டியில அவன் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் வேட காட்டுறாங்க. அவன் ட்ரைனிங் எடுக்கிறங்கிற பேர்ல வெயிட்டை தூக்கி தாமேலேயே போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். நக்கிள்ஸ் வந்து தான் அவனை காப்பாத்துறான். வேட் கலந்துக்க போறது ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன் நினைச்சு ஒரு வீரன்னா உறுதியா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு நக்கிள்ஸ் பேசிட்டு இருக்கான். அந்த வித்தையெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணை அடிச்சுட்டு மறுபடியும் டீம்ல சேரணும்னு இவன் புரியாம பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் சரிதான், ஆனா உன்னை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு இவன் கேட்க, நக்கிள்ஸ் என்ன யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றான். ஸோ 2 பேரும் கிளம்பி ரெனோவுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில வேட் ஜாலியா என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. நீ ஃப்ரீ டைம்ல என்னதான் பண்ணுவேன்னு கேட்கறான். ஆனா இவனோ நான் ட்ரைனிங் பண்ணுவேன், அடிப்பேன், உதைப்பேன், ஜெயிப்பேன்னு எப்பவுமே சண்டை போடுற மூட்லயே இருக்கா. பொதுவா பூமியில நாங்கெல்லாம் போர் அடிச்சா பாட்டு கேட்போம்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே வரா. நம்ம ஆளு எட்டி உதைச்சு அது மியூசிக் பிளேயரே உடச்சிடுறா. நக்கிள்ஸ் அவன் இருக்க வேண்டிய கிரீன் ஹில்ஸை தாண்டி வெளியில போறத கன் அமைப்பை சேர்ந்த 2 ஏஜென்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதபடி அதை மொத்தமா மறைச்சிட்டு இது தெரிஞ்ச ஒரே ஒரு ஆபீசரையும் சோனிக்கோட ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்பவும் டெரரான மியூசிக் போட்டு ஒரு தாடிக்காரனை காட்டுறாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் தாடிக்காரனுக்கு போன் போட்டு நக்கிள்ஸ் தனியா இருக்கான், அவனை 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க புடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இவங்கிட்ட ஏற்கனவே நக்கிள்ஸோட முள்ளு இருக்கு, ஆனா எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அதுல இருந்து வர்ற பவரை வச்சு இவன் நிறைய வெப்பன்ஸை செஞ்சு வச்சிருக்கான். நக்கிள்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனியா இருக்கும்போது பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இருந்தாலும் அவனை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு சில ஸ்பெஷல் வெப்பன்ஸ் தேவைன்னு சொல்லி இந்த வெப்பன்ஸ் அவன் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். இது எதுவும் தெரியாத நம்மால ஜாலியா திராட்சை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். ட்ரைனிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னு இவன் கேட்க, முதல்ல போட்டி நடக்க போற இடத்த காட்டுன்னு நக்கிள்ஸ் சொல்றான். இதனால போற வழியில இருக்கிற வேற ஒரு பவுலிங் கிளப்புக்கு வராங்க. அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேட் கலந்துக்க வேண்டியது ஒரு பவுலிங் கேமுங்கிற விஷயமே இவனுக்கு புரியுது. இந்த கேமை எப்படி விளையாடணும்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எனக்கு எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு சூப்பரான பவுலர். திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் ஞாபகமா தான் நான் இன்னமும் இந்த பவுலிங் கேமை விளையாடிட்டு இருக்கேன்னு இவன் சென்டிமெண்டா பேசுறான். நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல நம்மளும் ஒரே ஷாட்ல மொத்தத்தையும் உடைச்சிடறான். ஒன்னாலையும் இதே மாதிரி செய்ய முடியும்னு நக்கிள்ஸ் சொல்ல, பொதுவா எல்லாரும் என்ன ஒரு காமெடி பீஸா தான் பார்ப்பாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட நம்பிக்கையா பேசுறன்னு இவன் சந்தோஷப்படுறான். அதே நேரம் அங்க இந்த ஏஜென்ட்ஸ் 2 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபைட் தான். Okay. You can take my power. நக்கிள்ஸ் அந்த பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் மீறி அவங்க 2 பேரையுமே சமாளிச்சாலும் இவங்க ரிங் போர்ட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி இவனை ஒரு பெட்டிக்குள்ள அடிச்சு வச்சிடறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேட அவங்க விட்டுட்டு போன அந்த வெப்பன் கிளவை பாக்குறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எபிசோட் 2 டோன்ட் எவர் சே ஐ வாசன்ட் தேர் ஃபார் யூ. இந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரும் நக்கிள்ஸை தாடிக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அவன் சொன்னபடி காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேடும் அங்க வந்துடுறான். உள்ள இந்த ஏஜென்ட் மாட்டிக்கிட்டியான்னு நக்கிள்ஸ் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு தம்பின்னு நம்மளும் கொஞ்சம் கூட பயப்படாம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. என்னதான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலும் உள்ள போறதுக்கு வேடுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. இதனால பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சில பொருட்களை வாங்கி தன்னை ஒரு சூப்பர் ஏஜென்ட்டா நினைச்சுக்கிட்டு நக்கிள்ஸை எப்படியெல்லாம் காப்பாத்த போறான்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. Step 3,
lock and load. Where the Martians meet the heavens above. The grand finale. Fire in the blood. I'm a hero. I'm a மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி ஏஜென்ட் ஏலியன்ஸை பத்தி நிறைய படிச்சிருக்கா. அவங்கள அழிக்கணுங்கிறதுக்காக தான் கன் டிபார்ட்மெண்ட்லயே வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஆனா இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டே ஏலியன்ஸை காப்பாத்த நினைக்கிறதுனால அது பிடிக்காத இவ ஏலியன்ஸை அழிச்சே தேரணும்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. வேட் இந்த ரிசார்ட்டுக்கே திரும்பி வந்துடுறான். இவன் வாங்கிட்டு வந்த எல்லா பொருட்களையும் லைனா ஆடிக்கிட்டு அந்த கிளவுஸ் ரெண்டுத்தையும் ஓங்கி குத்த அது ஏடா கூடமா ஆக்டிவேட் ஆகி அந்த எல்லா பொருளும் வெளியிலேயே பத்தி எரிஞ்சு இவனோட மொத்த பிளானும் சொதப்பிடுது. சத்தம் கேட்டு வெளியில வந்த இவங்க ரெண்டு பேரும் இந்த காமெடி பீஸ் இங்க என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்பாலு மறுபடியும் அந்த கிளவுஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பட்டன் அமுக்க அது ஏடா கூடமா ஆக்டிவேட் ஆகி இவனையே தூக்கிட்டு பறகுது. இங்கேயும் அங்கேயும் பறந்து கடைசியா ஹோட்டலுக்குள்ளேயே போய் வந்துடுறான். உள்ள வந்த ஏஜென்ட் கீழே கடந்த கிளவை எடுத்து அவன் போட்டுக்கிட்டு மறைஞ்சிருந்த வேடை போட்டு பொழந்து எடுக்கிறான். பார்த்தல என் சிஷ்யன் எப்படி கலக்குறான்னு. டேய் காமெடி பீஸ், இவனை காப்பாத்தி நீ என்னடா பண்ண போற? அந்த பவுலிங் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போற. வேட் அந்த கிளவை பாக்ஸ் மேல தூக்கி போட்டு மொத்த இடத்தையே வெடிக்க வச்சிடறான். வேட் வந்த காரி எரிஞ்சு போயிட்டதுனால இவங்க உடனே இங்கிருந்து தப்பிக்கணும்னு அந்த மலை உச்சில இருந்தே கீழே வச்சிடறாங்க. ஏய் உன்னால பறக்க முடியுமா? சொல்லவே இல்ல. நான் பறக்கல, இதுக்கு பேர் ஏர் கிளைடிங். அதுவும் கொஞ்ச தூரத்துக்கு தான். இவங்க வந்து விழுந்த இடத்துல இருந்த வேற ஒரு காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. பயங்கரமா பசிக்குதுன்னு போற வழியில ஒரு ஹோட்டலை பார்த்து உட்காந்துடுறாங்க. ஏதோ ஒரு வகையில நான் உன்னை காப்பாத்திட்டேன், அந்த வெற்றியை கொண்டாடணும்னு வேடு சொல்றான். நம்ம உயிரோட தப்பிச்சதே பெரிய லக்கு தான், இருந்தாலும் கொண்டாடலான்னு சொல்லி நக்கிள்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்த இந்த ஏஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் நக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன விஷயம் மட்டும் அந்த தாடிக்காரனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் நம்மள கொல்லாம விட மாட்டான். அதுக்குள்ள நம்ம நக்கிள்ஸை மறுபடியும் பிடிச்சாகணும்னு பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய இனம் மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வீடு இல்லாம போயிடுச்சு. இந்த கேலக்சியில நீங்க நினைச்சு கூட பார்க்காத நிறைய கிரகங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். மாஸ்டர் எமரால்ட பாதுகாக்கிற என்னுடைய வேலையில ரோபோட்னிக் உட்பட நிறைய பேர் எனக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு வீரனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு வேட் சொல்றான். அங்க இருந்து கிளம்பி போற வழியில ஜாலியா ரேடியோல பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப கிரீன் ஹில்ஸோட டெபியூட்டி ஷெரீஃபான வேட் விப்பில புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு இவன் தலைக்கு பவுண்டி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்மாலும் மறுபடியும் அந்த ரேடியோ உடைச்சிடறான். இப்படியே போக விடிஞ்சு போயிடுது. இப்ப இவங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க போற வழியில இருக்கிற இவனுடைய சொந்த ஊருக்கு போயிடுறான். இவங்களை பார்த்ததுமே அவங்க அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. அதோட செகண்ட் எபிசோட் முடியுது. எபிசோட் 3 த ஷபாத் டின்னர். நக்கிள்ஸை பார்த்தா அம்மா பயந்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவனை மறைஞ்சிக்க சொல்லிட்டு தான் இவன் காலிம்பேலே அடிக்கிறான். அம்மாவும் இவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அக்காவோ எப்பவும் போல இவன் கூட சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அக்கா FBI வேலை செய்யறாங்க. வழக்கமா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, வேலை விஷயமா தான் இன்னைக்குன்னு பார்த்து இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவன் நக்கிள்ஸ் அறிமுகப்படுத்துறான். அவனை பார்த்து தான் இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நக்கிள்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அக்கா டியூட்டியில சின்சியரா இருக்கிறதா சொல்லி இவன் மேல மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குடும்ப வழக்கப்படி ஷபாத்னு ஒரு ஸ்பெஷல் டின்னர் சாப்பிட போறாங்க. அதுல நக்கிள்ஸையும் ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. நக்கிள்ஸும் சந்தோஷமா ஒத்துக்கிறான். ஆனா இதே மாதிரி ஒரு ஷபாத் டின்னர் அன்னைக்கு தான் அக்கா இவனை போட்டு கொடுமை பண்ண விஷயங்கள்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறான். ஆனா நக்கிள்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்பெஷல் டின்னருக்காக அம்மா ஏகப்பட்ட ஐட்டங்களை செஞ்சு வச்சிருக்காங்க. ஷபாத்துங்கிறது ஓய்வுக்கான நாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 மணி நேரம் இந்த கேண்டில்ஸ் அணையிற வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த டின்னரோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இது நடந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் எங்க வீடுன்னு அம்மா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீடுங்கிறது நம்ம இருக்கிற இடம் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் தாங்கிற விஷயம் நக்கிள்ஸுக்கு இப்பதான் புரியுது. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நக்கிள்ஸுக்கு அங்க செஞ்சு வச்சிருக்கிற எல்லா சாப்பாடும் ரொம்ப பிடிச்சிருக்கு, விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ வெறும் சாதாரண ஷெரீஃப், ஆனா நான் FBI ஒர்க் பண்றேன்னு அக்கா வேணும்னே இவனை சண்டைக்கு எடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை அதிகமாக இவனை ஸ்பூனாலேயே குத்திடுறாங்க. இவன் கோச்சிக்கிட்டே எழுந்து போயிடுறான். என்னைக்காவது ஒரு நாள் தான் எல்லாரும் ஒன்னா வரீங்க, அன்னைக்கும் சண்டை போட்டுக்கிறீங்களேன்னு அம்மா கஷ்டப்படுறாங்க.
அடுத்த ஷாட் ஒரு பவுண்டி ஹண்டரை காட்டுறாங்க. இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அம்மா வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஈஸியா பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் மாட்டியிருக்கான். உடனே கிளம்பி வாங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் வேடை காட்டுறாங்க. இதுக்கு போய் பெட்ல படுத்துக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். நக்கிள்ஸ் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணு இல்லைன்னு சமாளிச்சிடறான். அவன் ரூம் முழுக்க நிறைய ஃபேமஸான சினிமா போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்கான். அது எல்லாத்துக்கும் நடுவுல பிஸ்டல் பீட் விப்புல்னு ஒருத்தரோட போஸ்டர் ஒட்டி இருக்கான். ஆக்சுவலா இவர் தான் அவனுடைய அப்பா. பல வருஷங்களா பவுலிங் சாம்பியனா இருக்காரு. ரெனோல நடக்க போற அந்த காம்படிஷன்லயும் கண்டிப்பா இருப்பாரு. சோ அவரை ஜெயிக்கிறதுக்காக தான் வேடு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நக்கிள்ஸ் நினைச்சுக்கிறான். ஆனா வேடுக்கு அவங்க அப்பாவை ஜெயிக்கணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. சொல்ல போனா அவர் அந்த காம்படிஷனுக்கு வருவார்னு கூட இவனுக்கு தெரியாது. எல்லாமே எதேச்சியா தான் நடக்குது. வேடு அவனுக்கு பிடிச்ச எல்லா ஃபேவரட் சாங்ஸையும் ஒரே கலெக்ஷனா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை இவங்கிட்ட போட்டு காட்டுறான். அம்மா டெசர்ட் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஷபாத் சாப்பிட்டு முடிச்சதும் கேண்டில் அணையிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்ப்போம். அதுதான் எங்க குடும்ப வழக்கம். ஆனா பல வருஷங்களா இதை நான் தனியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, காலங்கள் மாறிடுச்சு, பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வெளியில வேடை பிடிக்கிறதுக்காக அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனை பிடிக்க வந்தவங்கள வேடு மறைஞ்சிருந்து அடிக்கிறான். ஆனா அதுலயும் சொதப்பிடுறான். ஆனா இப்பதான் நக்கிள்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கானே, அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் அடிச்சு பறக்க விடுறான். வேடு ஒரு போலீஸ்காரன், அவங்க அக்கா ஒரு FBI ஏஜென்ட். இருந்தாலும் சொதப்பிட்டாங்க. ஆனா அம்மா அப்படி கிடையாது. நக்கிள்ஸ் கூட சேர்ந்து இந்த பவுண்டி ஹண்டர்ஸை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு உடைஞ்சதை பத்தி அம்மா கொஞ்சம் கூட கவலைப்படல. இந்த கேண்டில் அணையிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கோம், அதுதான் முக்கியம்னு சந்தோஷப்படுறாங்க. ஷபாத்லயே இதுதான் என்னோட பெஸ்ட் டின்னர்னு சொல்றாங்க. Who's the hunter? Who's the game? Too hard to win if you survive. எபிசோட் 4 The Flames of Disaster. மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காத்து வாங்கலான்னு வெளியில வந்து நிக்கிறான். யாரோ ஒருத்தர் செட் பண்ணி வச்ச ட்ராப்ல மாட்டதுனால இவனை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அதை லைவா பார்த்தாலும் கொஞ்சம் கூட பதறவே இல்லை, அமைதியா இருக்காங்க. ஏன்னா அக்காவுக்கு வேட சுத்தமா பிடிக்காது. நக்கிள்ஸோ வேட அவனே தான் காப்பாத்திக்கணும், இதெல்லாம் அவனோட ட்ரைனிங்ல ஒரு பார்ட்னு சொல்றான். பார்த்தா வேடை இப்படி கடத்தி தரன்னு எழுதிட்டு வந்தது இந்த ஜாக்கு தான். இவன் ஒரு பவுண்டி ஹண்டர்ங்கிறதுனால பணத்துக்காக இப்படி செஞ்சிருக்கான். இவனை பிடிச்சி கூண்டுல அடைச்சிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடறான். இவன் முன்னாடி டீம்மேட்டா ஒரு சின்ன பொண்ணை செலக்ட் பண்ணான் இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய கார் வச்சிருக்காருன்னு சொன்னான் இல்லையா, அந்த காரோட பின்னாடி தான் இந்த கூண்டை அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். அந்த கூண்டோட கம்பியில ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். சோ இவனால தப்பிக்கவே முடியல. நக்கிள்ஸ் அவனே இவனுக்கு கால் பண்ணி உன்னை காப்பாத்த நாளா வரமாட்டேன், மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணு, வானத்துல இருக்கிற போர்க்களத்துக்கு போ, உண்மையான சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கோ, அதை பயன்படுத்தி உன்னை நீதான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிடுறான். நம்மளும் உடனே தியானம் பண்ண உக்காடுறான். இந்த ஜாக்கு அதிகப்படியான ஷாக்கை கொடுத்து அவனை மொத்தமா மயக்கமாக்கிறான். மயங்கி போனவனுக்கு சில காட்சிகள் தெரியுது. அதுல பச்சக்க மேக் வராரு. அவரை பார்த்ததுமே இவன் பயந்துடுறான். நான் தான் பச்சக்க மேக். நக்கிள்ஸ் உங்களை பத்தி சொல்லியிருக்கான். பமச்சக்கா கச்சக்க மேப் மொச்சக்க பேக். டேய் அப்பா விட்டுறா, நான் ஏற்கனவே செத்துட்டேன், நீ வேற தனியா என் பேரை சாவடிக்காதரா. இதை பாரு தம்பி, ஓ மனசை பொறுத்த வரைக்கும் போர்க்களங்கிறது இந்த பவுலிங் அலே தான். நீ மயக்கத்துல இருக்கிறப்ப வர்ற ஒரு இமேஜினரி சீனுங்கிறதுனால இந்த சீனுக்கு பெருசா பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கல. இருக்கிறத வச்சு சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதாவது நக்கிள்ஸ் எப்படி அவனோட பவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கிற கதையை தான் இவங்க நாடகமா நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்துல வேடு தான் நக்கிள்ஸ், இந்த ஜாக்கு தான் லாங்க்லா. இப்போதைக்கு வேடுக்கும் ஜாக்குக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஜாக்க லாங்க்லாவா நடிக்க வச்சிருக்காங்களாம். நக்கிள்ஸ் அவன் வாழ்க்கையில ஒரு சிறந்த வீரனா ஆகிறதுக்காக அவங்க அப்பா கிட்டேயே நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். ஒரு நாள் இந்த ஆந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து அவங்க அப்பாவை சாகடிச்சிட்டாங்க. இதனால நக்கிள்ஸுக்கு வீடு இல்ல, அப்பா இல்ல, ரொம்பவும் சோகமா இருந்தான். லாங்க்லாவை பழி வாங்கறதுக்கான சக்தியை தேடி பல கிரகங்களை தாண்டி போனான். நிறைய சண்டையில ஜெயிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஃபிளேம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்னு ஒரு சக்தியை கேள்விப்பட்டு அதை தேடி போனான். எரிமலை குழம்புக்குள்ள இருந்த ஒரு அரக்கன் கிட்ட தான் அந்த சக்தி இருந்தோம். அந்த அரக்கனோட வாயிலிருந்து வந்த நெருப்பு பந்த நக்கிள்ஸ் அவன் கையாலேயே குத்தி உடைச்சிடறான். சோ நக்கிள்ஸோட பவர் அவன் கைகள்ல தான் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட வேடு அங்கிருந்து கிளம்புறான். டேய் டேய் இருடா, இன்னும் முடியல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா.
ரியல் லைஃப்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு கையில தான் பவர் இருக்குன்னு நினைச்சு கூண்டை குத்தி மறுபடியும் ஃபுல் ஷாக் வாங்கிடுறா. என்ன கூப்பிடுங்க மொச்ச கோச்சா பாக். திரும்பி வந்துட்டியா? ஒரு கதையை முழுசா கேட்க மாட்டியா நீ? ஆரம்பிக்கலாமா? அந்த அரக்கன் நிறைய நெருப்பு பந்துகளை வீச நக்கிள்ஸ் ரொம்ப திறமையா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு முன்னேறி போனாலும் கடைசியா அடி வாங்கி தோத்து போயிடுறான். நீ ஒரு வேஸ்ட், சுத்தமா உனக்கு தகுதியும் இல்லை திறமையும் இல்லைன்னு சொல்லி அந்த அரக்கன் இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். நக்கிள்ஸ் அவன் சாக போற கடைசி நிமிஷத்துல தான் உண்மையான சக்தி அவன் மனசுக்குள்ளதான் இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறான். தன்னம்பிக்கையோட எழுந்து நிக்கிறான். ஃபிளேம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்னு கைகள் எரியக்கூடிய ஒரு புது பவர் அவனுக்கு கிடைக்குது. அந்த பவரை வச்சுதான் அந்த நெருப்பு அரக்கனை ஜெயிச்சாங்கிறதோட அந்த நாடகம் முடியுது. அதே நேரம் ரியல் லைஃப்லயும் மயக்கம் தெளிஞ்சு அந்த கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியில வந்துடுறான். இப்ப நம்பாலு பயங்கர தன்னம்பிக்கையோட இருக்கிறதுனால ஜாக்கை பார்த்து முடிஞ்சா என் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். அப்படியா போட்டிக்கு நான் தயார்னு சொல்லி ஜாக் அவங்கிட்ட இருந்த 2 கத்தியில ஒன்னை இவங்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு அவன் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்ல போய் நிக்கிறான். இவனும் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து சைக்கிளை வாங்கிட்டு தயாராகிறான். ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்ரோஷமா எதிரில வர வேட் ஜாக்கோட தலைமுடிய வெட்டிடுறான். Looking for this? ஸோ ஜாக் இப்போ தோத்து போனதுனால அவங்கிட்ட இருந்து பவுலிங் டீமோட ஷர்ட்டை கழட்டி தர சொல்லிட்டு அவனை அங்கேருந்து ஓட விட்டுறான். அடுத்த ஷர்ட்டு நம்பாலு ஜாக்கோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஜாக்கோட பைக்கை எடுத்துக்கிட்டு சும்மா கெத்தான என்ட்ரியோட வீட்டுக்கு திரும்பி வரான். வேட் தயாராயிட்டான். ஸோ நக்கிள்ஸ், வேட், அம்மா, அக்கான்னு 4 பேரும் கிளம்பி ரெனோல நடக்கிற அந்த காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. Who's the hunter? Who's the game? Too hard to win if you survive. எபிசோட் 5 ரெனோ பேபி. Feels good to be a gangster, a real gangster. And brothers all இவங்க 2 பேரும் ரெனோவுக்கு வந்துடுறாங்க. இந்த சிட்டி பார்க்கவே செமையா இருக்கு. ரெனோவில் இருக்கிற அந்த நேஷனல் பவுலிங் ஸ்டேடியத்துக்கும் வந்துடுறாங்க. இங்கே தான் அந்த காம்படிஷன் நடக்க போகுது. இவங்க பிளான் பண்ணபடியே அக்காவும் அம்மாவும் கூட இதே டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அம்மாவும் அக்காவும் பக்கத்தில் மசாஜ் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. unbelievable. இங்கே ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் பிஸ்டல் பீட் விப்பிள், அதாவது நம்ம வேட் விப்பிளோட அப்பா. பல வருஷங்களா பவுலிங் சாம்பியனா இருக்கிறதுனால இவர் இங்க ரொம்பவும் ஃபேமஸ். இந்த ஹோல் கிளப்ல இவரை தெரியாத ஆளே கிடையாது. போற போக்குல அங்க இருக்கிற எல்லா கேம்ஸையும் விளையாடி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. வேட் இத்தனை வருஷங்களா தன்னுடைய அப்பாவை மிஸ் பண்ணதுனால அவரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று தடுக்குது, தயங்கி நின்னுறான். சரி, உன் அப்பா கிட்ட பேச நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வேட் காதுல ஒரு ஹெட்ஃபோனை வச்சுட்டு நக்கிள்ஸ் அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே வேட ரிப்பீட் பண்ண சொல்றான். ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பல்ல போகவே இதுக்கப்புறம் நானே பேசிக்கிறேன்னு சொல்லி வேட் அவனே பேச ஆரம்பிச்சிடறான். வேட், நான் தான் உங்க பையன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, உங்களை இங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், இங்க பவுலிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவரும் அவனை பார்த்ததும் சந்தோஷப்பட்டுட்டு மேட்சை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம்னு சொல்றாரு. Well done, Knuckles. அடுத்த ஷாட்டு சொன்ன டைமுக்குள்ள நக்கிள்ஸை புடிச்சு கொடுக்கலங்கிறதுனால இந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரையும் இந்த தாடிக்கார கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த தாடிக்கார ஒரு காலத்துல ரொபோட்னிக் கூட வேலை பார்த்தவன். கன்னுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதும் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். யாருக்கும் தெரியாம பிளாக் மார்க்கெட்ல வெப்பன்ஸ் சப்ளை பண்றதுதான் இப்ப இவனோட வேலை. இப்ப ரீசெண்டா புதுசா ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் இவனுக்கு நக்கிள்ஸும் தேவைப்படுறான். ஆனா இவங்க சொதப்பினதுனால இவங்களை கொல்ல பாக்குறான். இவளுக்கு பேசிக்காவே ஏலியன்ஸை பிடிக்காதுங்கிறதுனால நக்கிள்ஸ் மேல கோவமா தான் இருக்கா. எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நாங்க அவனை பிடிச்சிருவோன்னு கெஞ்சி கேட்கறா. சரின்னு தாடிக்காரனும் இன்னொரு தடவை சொதப்புனா கண்டிப்பா உங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டி அனுப்புறான். இன்னொரு பக்கம் ரெனோல காட்டுறாங்க. அந்த பவுலிங் டோர்னமெண்ட் ரொம்ப கிராண்டா ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லா டீம் மெம்பர்ஸையும் அறிமுகப்படுத்துறாங்க. மேட்சஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு டீமுக்கு 2 பேர். இப்ப இந்த சின்ன பொண்ணு வேடும் தான் ஒரே டீமா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேட் சூப்பரா பவுலிங் பண்ணிட்டு இருக்கான். பல வருஷங்களா பவுலிங் சாம்பியன் ஆன அவங்க அப்பா அதை விட சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. லீக் மேட்சஸ், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல்னு மற்ற எல்லா டீமையும் பீட் பண்ணி ஃபைனலுக்கு வந்திருக்கிற 2 பேர். வேடோட டீமும் அவங்க அப்பாவோட டீமும் தான். இன்னைக்கு டோர்னமெண்ட் முடிஞ்சிடுது. ஃபைனல் நாளைக்கு தான் நடத்துவாங்க. வேட அப்பா அவர் சொன்ன மாதிரியே மேட்சஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வேட மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. நான் செஞ்சது தப்பு தான், உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நடந்து முடிஞ்சதை விடுங்க, இப்ப நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவன் சொல்றான். ஆனா இதை பார்த்து அம்மா கஷ்டப்படுறாங்க.
நைட்டு வேட தனியா மீட் பண்ணி நீவும் அப்பாவை நம்பாத அவர் மறுபடியும் ஒன்னு ஏமாத்த தான் போறாருன்னு இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னா பரவாயில்லம்மா, அட்லீஸ்ட் நான் மட்டுமாவது பேசிக்கிறேனேன்னு இவன் கேட்கறான். வேற வழி இல்லாம அம்மா சரி ஏதோ பண்ணு, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க திரும்பி போகும்போது பார்த்தா லிஃப்ட்ல இந்த ஏஜென்ட் இருக்கான். அடுத்த ஷாட்டு வேட அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு வரான். பல வருஷங்களா இவர் சாம்பியனா இருக்கிறதுனால இவருக்குன்னு இந்த மொத்த ஃப்ளோரையுமே ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். பார்த்தா அதே ஃப்ளோர்ல அம்மாவையும் அக்காவையும் இந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரும் புடிச்சு வச்சிருக்காங்க. அம்மா சந்தேகப்பட்ட மாதிரியே வேடோட அப்பா இந்த மொத்த குடும்பத்தையும் மறுபடியும் ஏமாத்திட்டாரு. இத பாரு வேட், ரெனோவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இங்க நான் தான் கிங்கா இருக்கணும். இந்த டோர்னமெண்ட்ல இருந்து நீயே விலகிடு. அப்புறம் உன்னோட அந்த ரெட் கலர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனையும் இவங்க கிட்ட கொடுத்துரு. உன் அம்மாவையும் அக்காவையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி செய்யலன்னா நான் உன் அக்காவை கொன்னுடுவேன். எனக்கு அவளை பிடிக்காது, கொன்னுக்கோ. ஏய் எங்க அம்மா விட்டுரு. அப்ப போய் நக்கிள்ஸை கூட்டிட்டு வா. அம்மாவை மிரட்டுறதுனால வேட் ரொம்பவும் பயந்துடுறான். வேற வழி இல்லாம நக்கிள்ஸை கூட்டிட்டு வரவும் ஒத்துக்கிறான். நக்கிள்ஸ் கிட்ட போய் இவன் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் காலை ஆன்லயே வச்சிருக்க சொல்லிதான் இந்த ஏஜென்ட்ஸ் வேடையே அனுப்பி வைக்கிறாங்க. ரூம்ல இருந்த நக்கிள்ஸை வந்து பார்த்து என் அப்பா கூட பேச்சுவார்த்தைலாம் ரொம்ப நல்லா போச்சு, அவர் ரூம்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். நம்மளும் நான் உடனே வரேன்னு சொல்லி உற்சாகமா கிளம்பிடுறான். லிஃப்ட் கிட்ட வந்ததும் நான் நேம் டேகை மறந்து வச்சிட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ மட்டும் முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லி வேணும்னே நக்கிள்ஸை தனியா அனுப்பி வைக்கிறான். லிஃப்ட் போனதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவனை அனுப்பி வச்சிட்டேன்னு இவன் சொல்றதோட 5th எபிசோட் முடியுது. Who's the hunter? Who's the game? Too hard to win if you survive. எபிசோட் 6 வாட் ஹேப்பன்ஸ் இன் ரெனோ ஸ்டேஸ் இன் ரெனோ. லிஃப்ட் மேலே தான் வந்துட்டு இருக்கு. அவன் வந்து அடுத்த செகண்ட் என் அம்மாவையும் அக்காவையும் அமைச்சிருங்க, அவனையும் காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். லிஃப்ட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே இவ கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான். பார்த்தா நம்மளும் சேஃபா மறைஞ்சிருக்கான். நக்கிள்ஸ் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் வேட் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்மளால ஹெட்போன்ல கேட்டிருக்கான். அதை வச்சு என்ன நடந்திருக்கும்னு இவனால ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வேடோட பிளான் தான். நக்கிள்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரையும் போட்டு பொழந்து எடுக்கிற கேப்ல வேடும் உள்ள வந்துடுறான். அம்மாவை காப்பாத்திடுறான். ஆனா இந்த அக்கா, நானே என் கட்ட விரல உடச்சி இதுல இருந்து வெளியில வந்துடுறேன், நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு வெட்டியா பந்தா பண்ணிட்டு இருக்கா. அட அறப்பைத்தியமே, என்கிட்டதான் சாவியே இருக்கே. ஏஜென்ட்ஸ் ரிங் போர்ட்டலையே மறுபடியும் யூஸ் பண்ண நக்கிள்ஸ் அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா இந்த தடவை 2 ரிங் போர்ட்டல் யூஸ் பண்ணதுனால ஒரு போர்ட்டல் வழியா போய் இன்னொரு போர்ட்டல் வழியா இதே இடத்துக்கு வந்து இவனையும் இழுத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்கள சமாளிச்சதுக்கு அப்புறம் நக்கிள்ஸ் ஃபைனல்ல விளையாடி நீ தான் சிறந்த வீரன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றான். ஒரு வழியா இந்த அக்கா அவங்க விரலை உடைச்சு அவங்களே ரிலீஸ் ஆயிட்டாங்க. Battle wound, Wonder Whipple. Thanks. அடுத்த ஷாட்டு பவுலிங் அலையில காட்டுறாங்க. ஃபைனலை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. கமெண்ட்ரியில 27 தடவை கப்பு ஜெயிச்ச சாம்பியன் மிஸ்டர் பிஸ்டல் பீட் விப்பிள்னு கூப்பிட இவரும் அங்க பந்தாவா வந்துடுறாரு. இவருக்கு போட்டியாளரா வரப்போற வேட் விப்பிள் வேற யாரும் இல்ல, இவருடைய பையன் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபைனல் மட்டும் இல்ல, ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்க போற ஒரு சுவாரஸ்யமான போட்டின்னு சொல்லி வேட் விப்பிள கூப்பிடுறாங்க. ஆனா நம்மளும் வரவே இல்லை. 2-3 தடவை கூப்பிட்டு பாக்குறாங்க, அப்பவும் வரவே இல்லை. இதனால இவரு அவன் என்ன பார்த்து பயந்துட்டான், அதனாலதான் வரல, சோ இந்த தடவையும் நான் தான் சாம்பியன் இவரே கப்பை எடுத்து சீன் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்மால அப்பதான் என்ட்ரி கொடுக்குறான். And if I was to insult you, ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. 2 பேருமே மாத்தி மாத்தி ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆளு ஜாலியா ஜூஸ் குடிச்சுக்கிட்டே டிவில தான் அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். Can I get you anything, honey? ஒரு பக்கம் மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெளியில பொதுமக்கள் எல்லாரும் அலற சத்தம் கேக்குது. ஏதோ பிரச்சனைன்னு நம்ம ஆளு வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா இவனை பிடிக்கிறதுக்காக தான் அந்த தாடிக்காரன் ஏதோ ஒரு பெரிய ரோபோ சூட்டை போட்டுட்டு வந்திருக்கான். இவனை போட்டு புரட்டி எடுக்கிறான். உள்ள டோர்னமெண்ட்ல முதல் முறையா பீட் விப்பிள் ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிடுறாரு. சோ இந்த தடவை ஒரே ஷாட்ல வேட் விப்பிள் ஃபுல் பாயிண்ட் எடுத்துட்டான்னா அவன் தான் வின்னர். இதனால இவரு ஒன்னாலலாம் ஜெயிக்க முடியாது, நீ ஒரு வெத்து வேட்டுன்னு ஏதேதோ சொல்லி அவனை டவுன் பண்ண பாக்குறாரு.
நீங்க விட்டுட்டு போன அன்னையிலிருந்து எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்ட என் அம்மா கிட்ட இருந்து நான் தைரியத்தை கத்துக்கிட்டேன். எப்பவுமே கொஞ்சம் இம்சை கொடுத்தாலும் என் அக்கா கிட்ட இருந்து நான் வலிமையை கத்துக்கிட்டேன். அதை விட முக்கியம், இந்த போட்டிக்கு என்னை தயார்படுத்தினவன் இந்த கேலக்சிலேயே ரொம்ப சிறந்த வீரன். போர்க்களம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். என் நண்பன் நக்கிள்ஸ் கிட்ட இருந்து நான் அதைத்தான் கத்துக்கிட்டேன். என் உண்மையான சக்தி என்னன்னு அவன் தான் எனக்கு புரிய வச்சான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இதுல நான் தான் ஜெயிப்பேன். ஸோ பலத்த போட்டிக்கு அப்புறம் நம்ம பேட் பீப்பிள் இந்த டோர்னமெண்ட்டையும் ஜெயிச்சிடறா. அதே நேரம் நக்கிள்ஸும் செவுத்த உடச்சிட்டு வந்து விடுறான். பேட் பொதுமக்களை இங்கிருந்து போ சொல்லு. வேட் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பின்னாடியே போறான். நக்கிள்ஸை பிடிச்ச தாடிக்காரன் அவங்கிட்ட இருந்து எல்லா சக்தியையும் உறிஞ்செடுத்துறான். இதனால அவனுடைய ரோபோ சூட்டு ஃபுல்லா சார்ஜ் ஆகி ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறிடுது. உன்னால தேவையில்லாம நிறைய பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு சொல்லி தாடிக்காரன் வேட கொள்ள பாக்குறான். சரியா அதே நேரம் அம்மாவும் அக்காவும் அங்க நிறைய பவுலிங் பால்ஸை கொண்டு வராங்க. கூடவே இந்த கிளவுஸையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு வர்ற பிரச்சனையை நானே தான் சமாளிக்கணும்னு நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த. உண்மையான சக்தி நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குங்கிறத புரிய வச்சிருக்க. நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டிருக்கோம். நீ உன் இனத்துக்காக சண்டை போட்டிருக்க, உன் நண்பர்களுக்காக சண்டை போட்டிருக்க. இப்ப உன் வீட்டுக்காக சண்டை போடு. நாம ஒரே குடும்பம். இது என்னோட வீடுடா. நக்கிள்ஸ் அவனோட பவர் எல்லாத்தையும் திரும்பவும் அவனே எடுத்துக்கிறான். ஃப்ளேம்ஸ் ஆஃப் டிசாஸ்டருங்கிற அவனுடைய சூப்பர் பவரையும் ஆக்டிவேட் பண்றான். அந்த பவரை வச்சு தாடிக்காரனையும் அவனுடைய ரோபோ ஷூட்டையும் ரொம்ப ஈஸியா துவம்சம் பண்ணிடுறான். நடந்த கலவரத்துல பொதுமக்கள் எல்லாரும் வெளியில போயிடவே இவரு இந்த கப்பையும் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறாரு. அம்மா இவர் மூஞ்சிலேயே பொங்குன்னு ஒரு குத்து குத்துறாங்க. நீ ஜெயிச்சிட்ட பேட். ஆமா நக்கிள்ஸ், நாம ஜெயிச்சிட்டோம். Who's the hunter? Who's the game? Too hard to win if you survive. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.